Hey everyone, welcome to the video series of Learn to Play Chess in 30 days. We are on our day 11. Yes, we successfully completed our 10 days and finally we are on day 11. So just to give you a short summary of what we seen last time. ஸோ நம்ம வந்து ரூக் செக்மேட் பார்த்தோம். அகெயின் இந்த கிளாஸ்லேயும் வந்து நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி தான் பேச போகிறேன். சரிங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் எப்படி பார்த்தோம்னா எப்படி எல்லாம் செக்மேட் பண்ணுறதுன்னு மொத்தம் 2 இம்பார்ட்டன்ட் செக்மேட்ஸ் பார்த்தோம். ஒன்று என்ன பார்த்தோம்? 2 ரூக்கை வச்சு எப்படி செக்மேட் பண்ணுறது, அப்புறம் வந்து குவீனையும் ரூக்கையும் வச்சு செக்மேட் பண்ணுறது. சரிங்களா? அது வந்து கொஞ்சம் ஈஸியான செக்மேட்ஸ். நான் வந்து இந்த கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு அது எப்படி எல்லாத்தையும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குவீனை வச்சு எப்படி செக்மேட் பண்ணுறது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்ககிட்ட குவீன் மட்டுமே தனியாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப சான்சஸ் இருக்கிற பாசிபிலிட்டி இருக்கிற எண்ட் கேம்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? சரி, வெறும் குவீன் மட்டும் இருக்குது சார், குவீனை வச்சு நம்ம எப்படி செக்மேட் பண்ணுறது? நீங்கள் வந்து எனக்கு ரூக்கையும் குவீனையும் வச்சு சொல்லி கொடுத்தீங்க, நான் டக்குன்னு ஸ்டாண்டிங் லைன்னா டக்குன்னு அப்படி கண்ட்ரோல் பண்ணேன், ஸ்லீப்பிங் லைன்னா இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணேன். பட் வெறும் குவீனை வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ஸோ குவீனை வச்சு செக்மேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க நல்லா. நம்மளால செக்மேட் வந்து எப்போவுமே கார்னரில் மட்டும்தான் பண்ண முடியும், நம்மக்கிட்ட குவீன் மட்டும் இருக்கும்போது. சரிங்களா? ஃபஸ்ட்டு குவீனோ ரூக்கோ எந்த ஒரு பீஸ் இருந்தாலும் நம்மளால கார்னரில் மட்டும் பண்ண முடியும். அந்த லாஜிக்கை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. கார்னர்னா மொத்தமாக எவ்வளோ கார்னர் இருக்குது? மொத்தமாகவே 4 கார்னர்ஸ் தான் இருக்குது. சரிங்களா? மொத்தமாகவே 4 கார்னர்ஸ் தான் இருக்குது. அந்த 4 கார்னர்ஸில் தான் மேட் நடக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா டக்குன்னு கிங் எங்கே இருக்கும், குவீன் எங்கே இருக்கும், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒரு செகண்ட் பாஸ் எடுத்துட்டு நம்மளால அந்த கிங்கை எந்த கார்னர் க்ளோசஸ்ட் கார்னர் எது நம்ம எடுத்துகிட்டு போக முடியுமோ அதை நம்ம டிசைட் பண்ணிக்கணும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயம். எந்த கார்னர் வந்து க்ளோசஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு நம்ம நினைக்கிறோமோ, இல்லை இல்லை சார் எனக்கு அது வந்து எப்படி என்னால் அதை நினைக்க முடியாது அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா எந்த கார்னர் வேணால் எடுத்துக்கோங்க. ஹேண்ட் பிக் எனி கார்னர். பட் ஆனால் ஸ்டிக் டு இட். இப்போ நீங்கள் இந்த கார்னர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கார்னர் எங்கே இருக்குது, இந்த கார்னர் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஸ்டெப்ஸ் மாதிரி மொட்டை மாடி மாதிரி நினச்சிக்கோங்க. சரிங்களா? இது வந்து மொட்டை மாடியோட ஃபைனல் ஸ்டெப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 8th ஸ்டெப்புன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டாண்டிங் லைன் 3 கண்ட்ரோல் பண்ணணும், 4 கண்ட்ரோல் பண்ணணும், 5 கண்ட்ரோல் பண்ணணும், 6 கண்ட்ரோல் பண்ணணும், 7 கண்ட்ரோல் பண்ணணும். சரிங்களா? இல்லை நான் சைட் வேஸில் வந்து ஆல்ஃபபெட்ஸில் போய் நான் இப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணணும். அது புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எங்கே கண்ட்ரோல் எந்த கார்னருக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கார்னருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். இல்லை சார் நான் இந்த கார்னரை எடுத்துகிட்டு போகிறேன்னா ஒன்றும் தப்பு இல்லை. இந்த கார்னருக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும் எங்கே பண்ணணும், இங்கே வச்சு கண்ட்ரோல் பண்ணணும். இங்கேருந்து இப்படி கண்ட்ரோல் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ பி கிளியர் எங்கே கண்ட்ரோல் நீங்கள் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அது கிளியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லித்தரேன். குவீன் செக்மேட் பொறுத்த அளவுக்கு நமக்கு ஒரு ஒரு லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் நமக்கு கிங்கு தேவையில்லை. அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிங்கை எடுத்துகிட்டு வராதிங்க ஒரு லாஸ்ட் மூமெண்ட், ஒரு சர்டைன் மூமெண்ட்ஸ் வரைக்கும். நான் சொல்கிறேன் அது இப்போ. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து குவீனோட ஒரு சின்ன ஸ்பெஷாலிட்டி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ குவீன் இங்கே இருக்கு. சரிங்களா? கிங்கால குவீன் அட்டாக் பண்ண முடியுமா? பாஸ் பண்ணி சொல்லுங்க. கிங்கை வந்து குவீன் பக்கத்துலேயே போகாது. கரெக்டுங்களா? போகாது. அப்போ அதுதான் வந்து ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். சரிங்களா? அதுதான் வந்து நம்ம அந்த அட்வான்டேஜ். அப்போ என்னன்னா குவீனை நம்ம எங்கே வைக்கிறோமோ, இந்த எக்ஸாம்பிள் நான் இங்கே குவீன் இங்கே வைக்கிறோம்னா ஃபுல்லாக இதை கண்ட்ரோல் பண்ணிட்டோமா? இன்கேஸ் நம்ம ரூக்கை வச்சா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்நேரத்தில் நம்ம ரூக் வச்சாங்கன்னா இது ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிட்டோம். கரெக்ட், இது ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஆனால் கிங்கால ரூக் அட்டாக் பண்ண முடியும். இப்போ அட்டாக் பண்ண என்ன பண்ணணும்? நம்ம கண்டிப்பாக ஓடி தான் ஆகணுமா? ஏன்னா அட்டாக் பண்ணுறாங்களா? ஆனால் குவீனோட சினாரியோவே வேறு. அதே ஃபைலையும் ரேங்கையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஆனால் இதால் இதை அட்டாக் பண்ண முடியாது. அப்போ அட்டாக் பண்ண முடியாதுன்னு என்ன பண்ணுவாங்க? பின்னாடி தான் போவாங்க. அவங்க பின்னாடி போக போக நீங்கள் மேலே ஏறிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அவங்க லெஃப்ட்டில் போனால் நீங்கள் இப்படி ஏறலாம், நீங்கள் ஸ்டாண்டிங் லைனில் போனால் நீங்கள் ஸ்டாண்டிங் லைனில் கண்ட்ரோல் பண்ணலாம், அவங்க ஸ்லீப்பிங் லைனில் போனால் நீங்கள் ஸ்லீப்பிங் லைனில் கண்ட்ரோல் பண்ணலாம். சரிங்களா? இதுதான் வந்து ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். அப்போது இப்போ எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று டிசைட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டிங் லைன்னா ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன்னா ஸ்லீப்பிங் லைன். ஆனால் ரொம்ப சிம்பிளாக என்னென்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரு டைமில் கண்ட்ரோல் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக இப்போ இந்த கிங்கால் நீங்கள் ஆன்சர் பார்க்காதீங்க, நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்போது இந்த குவீனால் இந்த கிங்கை எங்கே கண்ட்ரோல் பண்ண முடியும்? இந்த பெஸ்ட் ஸ்கொயர் என்ன? சிம்பிளாக சொன்னால் நம்ம இங்கே கண்ட்ரோல் பண்ணலாமா, இங்கே கண்ட்ரோல் பண்ணலாமா, இங்கே வச்சா இது எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். இதை விட உங்களுக்கு ஏதாவது ஒரு பெஸ்ட் ஸ்கொயர் தெரிஞ்சதுன்னா பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள். நான் பர்சனலாக என்ன சொல்வேன்னா குவீனை வந்து நான் இங்கே வைப்பேன். ஏன்னா இங்கே பாருங்கள், என்னால் எவ்வளோ ஃபைல் கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு பாருங்கள் ஸ்டாண்டிங் லைன்ஸில். ஸோ இந்த கிங்கால் இது பக்கம் ஃபுல்லாகவே போக முடியாது. இங்கே வச்சா என்ன ஆகுது? கண்ட்ரோல் பண்ணுறேன் நான். இங்கே வந்து 1 2 இந்த 2 மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஆனால்
இங்க வச்சா என் கிங்கால இங்க மட்டும்தான் போக முடியும். கரெக்ட்டுங்களா? சரி, ஓகே சார். ஓகே, இது வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணீங்க, குட். இப்போ கிங் மேல போனா என்ன பண்றது? நீங்க வந்து ஸ்லீப்பிங் லைன்ல கண்ட்ரோல் பண்ணீங்க சார். இப்போ வந்து ஸ்டாண்டிங் லைன்ல ரொம்ப சிம்பிள். அந்த லாஜிக் தான். திருப்பி அடுத்த ஸ்டாண்டிங் லைன் போங்க. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ வந்து திருப்பி கிங் மேல போனா அவ்வளோதான். மேல போனா கிங் குயின மேல போங்க. இல்ல கிங் கீழ வந்துச்சுன்னா, அவங்க எந்த டைரக்ஷன்ல ஆடுறாங்களோ அந்த டைரக்ஷனுக்கு நீங்க ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். இன்கேஸ் வந்து அவங்க வந்து இவங்க வந்து இன்கேஸ் ஆஃப் இங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டிங் போனாங்க. இப்போ டக்குனு ஸ்லீப்பிங் போனாங்க. நீங்களும் டக்குனு ஸ்லீப்பிங் லைன்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. முடிஞ்சுச்சு. இப்போ ஸ்டாண்டிங் போனாங்கன்னா ஸ்டாண்டிங். ஏன்னா அட் ஒன் பாயிண்ட் வந்து அவங்க கண்டிப்பா ஸ்டாண்டிங்கோ ஸ்லீப்பிங்கோ போய் தானே ஆகணும். கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா கிங் அந்த இடத்துல வைக்க முடியாது. அந்த இடத்துல இருந்து கிங் மூவ் பண்ணி தான் ஆகணும். ஒண்ணா ஸ்டாண்டிங் இல்லைன்னா ஸ்லீப்பிங் ரெண்டுல ஏதோ ஒரு லைன் போய் தானே ஆகணும்ப்பா. ஸோ அதுதான் லாஜிக். அந்த லாஜிக் இஸ் வெரி சிம்பிள். அவங்க ஸ்டாண்டிங் போனாங்கன்னா ஸ்டாண்டிங் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஸ்லீப்பிங் போனாங்கன்னா ஸ்லீப்பிங் லைன் கண்ட்ரோல் முடிஞ்சுச்சு. ஓகே கோச். நான் எப்படியோ வந்து ஸ்டாண்டிங் போனாங்க, ஸ்டாண்டிங், ஸ்லீப்பிங் லைன் போனாங்க, ஸ்லீப்பிங் லைன், இந்த மாதிரி கார்னர் எடுத்துட்டு வந்துட்டோம் கோச். அவ்வளோதான். நம்ம அஜெண்டா வந்து ஆல்மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல். கிங்க வந்து கார்னருக்கு வந்தாச்சு. நம்ம என்ன சொன்னோம்? கிங் ஏதோ ஒரு மேட் எடுத்துட்டு போங்க, கார்னருக்கு எடுத்துட்டு போங்கன்னு. நீங்க கார்னர் எடுத்துட்டு போயிட்டீங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்றது? நான் கார்னர் போன உடனே ரொம்ப கம்ஃபர்டபுளா 7th ரேங்க் கண்ட்ரோல் பண்ணிடணும். முடிஞ்சு 7th ரேங்க், செகண்ட் ரேங்க், எந்த கார்னரோ கார்னருக்கு இருக்கிற முன்னாடி லைனை வந்து நீங்க ஃபுல்லா குயினை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது என்ன சொல்லுதுன்னா, இந்த கிங்கை வந்து நீங்க எங்க வேணா வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். என்ன சொல்லுதுன்னா, இந்த கிங் இந்த இந்த லைனை தாண்டி எங்கேயுமே போகவே முடியும். இப்போ இந்த கிங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று இங்க இல்லைன்னா இங்க மட்டும்தான் வர முடியுமே தவிர்த்து வேற எங்கேயுமே போக முடியாது. சரிங்களா? அவ்வளோதான். குயினோட வேலை முடிஞ்சிருச்சு. குயினோட வேலை என்ன? ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்? செக்மேட் பண்ணணுமா? கிங் கார்னர்ல இருக்கா? இப்போ வந்து நம்ம கிங் எடுத்துட்டு போவோம். கூல். கிங்கு. அந்த கிங் எந்த டைரக்ஷன்ல போறாங்களோ அந்த டைரக்ஷன், இல்லை நீங்க டைரக்டா சும்மாவே கிங்க மேல எடுத்துட்டு போகலாம். அஜெண்டா வந்து கிங்க மேல எடுத்துட்டு போறது தான். கிங்க மேல எடுத்துட்டு போகலாம். முடிஞ்சுங்களா? அவ்வளோதான். முடிஞ்சு. இப்போ கிங் இங்க ஃபைனலா வரும்போது என்ன? நம்ம செக்மேட்னு ஒன்று படிச்ச ஞாபகம் இருக்குங்களா? இப்போ வந்து செக்மேட்னு நீங்க பாருங்க. முடிஞ்சுங்களா? இல்லைன்னா நீங்க மொத்தம் எத்தனை மேட் எப்படி எப்படியெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குன்னு நீங்க பார்த்துக்கோங்க. கிங் இங்க இருந்துச்சுன்னா இது ஒரு மேட் பாசிபிலிட்டி இருக்கு. சரிங்களா? கிங் இங்க இருந்துச்சுன்னா இங்க ஒரு மேட் பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே. கிங் இங்க இருந்துச்சுன்னா இங்க ஒரு மேட் பாசிபிலிட்டி இருக்கு. சரிங்களா? கிங் இங்க இருந்துச்சுன்னா இங்க ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. டக்குன்னு பாசிபிலிட்டி பாருங்க. இதெல்லாம் தான் வந்து மொத்த பாசிபிலிட்டி. இப்போ நீங்கள் இந்த பாசிபிலிட்டி எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு இப்போ கிங்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது நீங்கள் கிங் எங்கேயுமே போகாதா? இந்த குயின் விட்டுருங்க. கிங் எங்கேயுமே போகாதா? அப்போது நீங்கள் டேரெக்டாக குயின் இங்கே செக் வச்சாலும் மேட், இதுவும் ஒரு மேட் பாசிபிலிட்டி இருக்குது. இந்த மேட் பாசிபிலிட்டி எல்லாம் வந்து நீங்கள் சும்மா இந்த மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னாவே அல்டிமேட்டாக கிங்கும் நீங்கள் கார்னர் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. எந்த கார்னர் நீங்கள் வந்து ஒரு கார்னர் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. 7th ரேங்கில் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. அடுத்து நீங்கள் வந்து இந்த கிங் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போவீங்க. அவ்வளோதான். இப்போ சார் நான் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா கிங்கை வந்து அது தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க. அதே தான். கிங் எங்கே போகுதாங்களோ அங்கேயே. அவ்வளோதானா? கிங் இங்கே இருக்கா? நம்ம ஒரு பாசிபிலிட்டி பார்த்தோமா? இங்கே செக்மேட்டா? இல்லை கிங் இங்கே இருக்கா? இங்கே பார்த்தோமா? இங்கே செக்மேட்டா? அவ்வளோதான். எல்லா பாசிபிலிட்டியுமே கவர் ஆயிடும். எல்லாமே ஒன்று தான். எல்லா ஆங்கிளுமே ஒன்று தான். அந்த ஆங்கிளில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. சரிங்களா? இப்போ நீங்கள் இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து அதே லீச்சஸ் தான் ப்ராக்டிஸ் போயிட்டு நீங்கள் வந்து பீஸ் செக்மேட்ஸ் போனீங்கன்னா இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. குயினி ரூக்கி வச்சு எப்படி செக்மேட் பண்ணுறதுன்னு பார்த்தோமா? 2 ரூக்கு வச்சு எப்படி செக்மேட் பண்ணுறதுன்னு பார்த்தோமா? இப்போ வெறும் குயினை வச்சு எப்படி செக்மேட் பண்ணுறது நீங்கள் பாருங்கள். இங்கே நீங்கள் வந்து ஒயிட் அடிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். எந்த ஃபைலை நான் கண்ட்ரோல் பண்ண போறேன்? கிங் இங்க இருக்குங்களா? என்னால என்ன அதிகபட்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நான் பார்ப்பேன் என் குயினை வச்சு. என் குயின் இங்க வச்சு, குயின் இங்க போகும், குயின் இங்க போகும், குயின் இங்க போகும், குயின் இங்க போகும். மொத்தம் இதெல்லாம் தான் பாசிபிலிட்டி. குயின் இங்க போகுமா இந்த லைன்ல? இப்போ நான் வந்து எதை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பார்ப்பேன். கிங் இங்க தானே இருக்கு. ஸோ அப்போ நான் இந்த பக்கம் போய் பிரோஜனம் இல்லை, இந்த பக்கம் போய் பிரோஜனம் இல்லை. கிங் மேலே ஸ்டாண்டிங் மேலே தானே கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ நான் மேலே தான் கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ என்னோட எக்ஸ்டென்ட் இங்கே ஒரு எக்ஸ்டென்ட் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ்டென்ட் இருக்குது. நான் சிம்பிளாக என்ன போவேன்னா இந்த எக்ஸ்டென்ட் எடுத்துங்க. ஏன்னா இதுதான் அதிகமான ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ அடுத்து என்ன? அடுத்து இங்கே வச்சுட்டாங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? சொல்லுங்கள், என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து அவங்க ஸ்லீப்பிங் லைனில் தானே வச்சாங்க. அப்போ நான் வந்து இந்த ஸ்லீப்பிங் லைனில் எது பெஸ்ட்டு? நான் வந்து இந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ண போகிறேன். அடுத்து ஸ்லீப்பிங் லைனில் மூவ் பண்ணிட்டாங்களா? அடுத்து நான் ஸ்லீப்பிங் லைனில் கண்ட்ரோல் பண்ணுறேன். அடுத்து ஸ்லீப்பிங் லைனில் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்களா? நம்ம என்ன சொன்னோம்? 8th ரேங்க் வந்துட்டாங்களா? இந்த கடைசி ஒரு கார்னர் வந்துட்டாங்களா? அப்போ என்ன பண்ணணும்? கார்னர் வந்துட்டா நம்ம குயினை எடுத்து 7th இந்த இதுக்கு முன்னாடி போட்டு லாக் பண்ணிடணும். அவ்வளோதான். கிங் வந்துருச்சா கடைசியில்? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சும்மா கிங் எடுத்துகிட்டு போகணும்.
கிங் எங்கே எடுத்துகிட்டு போனால் அப்படியே எடுத்துகிட்டு போனால் போதும். கிங் எடுத்துகிட்டு போகிறோம், அவ்வளோதான். கிங் ஸ்ட்ரைட்டாக இருக்கா, செக்மேட், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ராக்டிஸை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும், சரிங்களா? இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி குயின் அண்ட் ரூக் செக்மேட்டும் பண்ணலாம். நம்ம அடுத்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெறும் ரூக்கை வச்சு எப்படி செக்மேட் பண்ணுறது. வித் ரூக்கில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதை நான் என்னென்னு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பிரேக் பண்ணி தரேன், சரிங்களா? பாய், அண்டில் தட் டேக் கேர். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.